தான் அந்த சிட்டி மக்கள்லாம் வந்துட்டு இவங்க 2 பேரும் நிற்கிற பார்த்துட்டு, பசங்களா இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்கள பார்த்தா திருட்டு பசங்க மாரி இல்ல. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க 2 பேரும் சொன்னாங்க, "நாங்க வந்து டோக்கியோலேருந்து இங்க வந்திருக்கோம். இது மாதிரி சொர்க்கமாம்ல இந்த இடம். அதை தேடி தான் வந்திருக்கோம் நாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்களும், ஆமா, ஆமா வாங்க. நாங்க உங்கள லீடர்ட்ட கூட்டு போறோம்ன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டுருக்காங்க. போறப்ப தான் கேட்டுட்டு இருக்காரு, "அங்க பெரிய தண்ணி கடல் மாரி ஓடுதே. எப்படி வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அப்பதான் இது 2 சொல்லும், "நாங்க ராஃப்ட் பண்ணி அதுலேருந்து வந்தோம் தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி. "ஐயய்யோ! ரொம்ப ஆபத்தாச்சே. அங்க முதலைங்கலாம் இருக்குப்பா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா இவங்க பண்ண பட்டாங்க முதல்ல கடிச்சிரும். அப்போ தான் இது 2 கத்திக்கிட்டு இருக்குங்க. "ஐயோ! எப்படியோ உயிர் பொழைச்சிட்டோம். நல்ல வேலை அதுங்க நம்மளை சாப்பிடல." அப்படின்னு சொல்லிட்டு லீடர்கிட்ட வந்துடுறாங்க. லீடர் சொல்லிட்டு இருக்காரு, "இதான் வந்து என் ஒய்ஃபு. நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தா இங்கே வந்து அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் ஒரு சின்ன குரூப் மக்கள் மட்டும் ஒன்றா சேர்ந்துட்டு அவங்களே விவசாயம் செஞ்சு உரம் செஞ்சு அவங்களே அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பழைய சொசைட்டி மாதிரி சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம்." அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நைட்டு போல் இவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. இதுங்க சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்குங்க. இங்கே இருக்க இடத்த பற்றி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்குங்க. அப்போ தான் அந்த அக்கா சொல்கிறா, "ஆனால் உன்ன மாதிரி இங்கே யாருமே இல்லையே." அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதைத்தானே தேடி வந்தாங்க மெயினாக. "அப்படி யாருமே இல்லையே, என்ன பண்ண போகிறோம் இப்போ?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் தம்பி யோசிக்கிறான், "அச்சோ, அப்போ இதுவும் சொர்க்கம் இல்லை போலையே, அந்த நம்ம தேடி வந்த சொர்க்கம் இல்லை போலையே." அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் ஒருத்தர் லைட் அடிச்சுட்டாங்கிட்டு நடந்து போவார். போனவர் திருப்பி ஓடி வந்து இந்த அக்காவை பார்த்துட்டு, உன்னை எனக்கு தெரியும், நீ அந்த ஃபேமஸான ரேசர் தானே, நான் உனக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. உடனே இவ சொல்கிறா, "அது நான் ஒன்றும் இல்லையே." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே இவர், இல்லை பொய் சொல்லாத, என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது. நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் தம்பி இறந்ததுக்கப்புறம் தொலைஞ்சிட்டேன். நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்துட்ருக்காரு. தம்பி அவன் அந்த ஃபோட்டோவை பிடிங்கி அவளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. என்ன இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணுக்கு முடி மட்டும் கருப்பாக இருக்குது. பார்த்துட்டு அவளை மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் அவள் இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அவர் அனுப்பிச்சிட்றான். அவர் போகிறப்ப பார்த்தா லைட்டை ஒரு பாக்ஸில் அடிச்சுட்டு போவார். அதில் ஒரு லோகோ இருக்கும். அதை தம்பி பார்த்துட்றான். திருப்பி அவரை கூப்பிட்டு அந்த லோகோவை பார்த்தா இந்த இவங்க கன்று வச்சுருக்காங்கல்ல, ஒரு சார்ஜர் கன்று, அதுலேயும் அதே லோகோ தான் இருக்குது. 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. "இந்த பொட்டி எங்கேருந்து வந்துச்சு?" அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, "நாங்கள் டோக்கியோக்கு கப்பலில் வந்து இங்கே இருக்க காய்கறிலாம் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு அங்கே தேவையானதை வாங்குவோம். அப்போ தான் இந்த பொட்டியும் வந்திருக்கும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. "அப்படியா? அப்போனா இந்த லோகோ வச்சு தான் உன்னை நம்ம கண்டுபிடிக்கணும் மாதிரி உன்னை பற்றி." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அக்கா வந்து தம்பிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, "இங்கே எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. நம்ம பேசாமல் அவங்க கூட போட்லேயே டோக்கியோவுக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு உன்னை பற்றி பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ணுவோம். அதை வச்சு ஹெவன் எதை சொல்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போட்டில் போயிட்டுருக்காங்க. தம்பி சோகமாகவே உட்காந்துருக்கான். உடனே உட்காந்து சொல்கிறான், "ஏன் சோகமாக இருக்க?" அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவன் சொல்கிறான், "நம்மளால் ஹெவன்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. பேசாமல் நம்ம வந்து ஃபார்ம்லேயே இவங்க கூடயே தங்கிப்போம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவன் சொல்கிறான், "என்னாலலாம் முடியாதுப்பா. காலம் முழுக்க அவங்க வந்து ஃபார்மில் வேலை பார்ப்பாங்களாம், நைட்டெல்லாம் தண்ணி அடித்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்களாம். என்ன முட்டாள்தனமாக இருக்குது, எனக்கு பிடிக்கலப்பா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே தம்பி சொல்கிறான், "இல்லை, நான் வந்து உனக்கு உதவியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்." அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுவானா. உடனே அக்கா கத்துறா, "அடியே எந்த இடத்துல வந்து என்னடா ப்ரப்போஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க, உண்மையாக தான் சொல்கிறியா?" அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. உடனே அவன் சொல்கிறான், "நான் உண்மையாக தான் சொல்கிறேன், அதனால் நீனும் எனக்கு உண்மையான பதிலே சொல்லு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ண போவானா. இவ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, "அப்போல்லாம் பண்ணக்கூடாது." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவனும் சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அக்கா சொல்ல ஆரம்பிக்கிறா, "நான் வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முட்டாள்தனமாக தான் இருக்கும், இருந்தாலும் கேளு." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, "இந்த பாடி வந்து ஒரு பொண்ணூட்டு தான், ஆனால் என்னோடய மூளை வந்து ஒரு பையனூட்டு, அதனால நான் ஒரு பையன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இதை அவன் கேட்டுட்டு, "எது?" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.